வெனஸ்டே ஈவினிங் நைட் டின்னருக்கு ரைஸ் தான் வச்சிருந்தேன். இந்த டைம் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் பண்றேன் அப்படின்றதால குக்கர்லேயே வச்சாச்சு. ஆஃப்டர்நூனே சிக்கன் வந்து மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ தட் நைட் வந்து ரைஸும் சிக்கனும் பிளான் பண்ணி வச்சுட்டேன். இட்லிக்கு காலையிலே அரிசி ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால குட்டீஸ் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ஊற வச்சேன். 6 to 7க்குள்ளே டின்னர் பிளான் பண்ணி முடிச்சிட்டோன்னா 7 to 8 வந்து மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சிங்க்ல ரொம்ப நேரத்துக்கு பாத்திரம் எப்போதும் போட்டு வைக்க மாட்டேன். 15 மினிட்ஸ்க்குள்ள வாஷ் பண்ணிடுவேன். சப்போஸ் ஏதாவது இம்பார்ட்டன்டான ஒர்க் இருந்தா கூட பிளெயின் வாட்டர்ல வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். எப்போ பாத்திரம் வாஷ் பண்ணாலும் பிளெயின் வாட்டர்ல பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ற ஸ்பான்ச்சை கொஞ்சம் ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டைம் சிக்கன் கிரேவி, ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ஒன் டைம் போட்டு அப்படியே வந்து வச்சாச்சு. கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி ஃபைனலா வந்து கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்கியாச்சு. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நாளைக்கான ஷார்ட்ஸ்ல பாக்குறேன்.